பூந்தமல்லிருந்து தினேஷ் பேசுகிறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா, அண்ணன் அச்சு தேத்தி, தம்பி அச்சு தேத்தின்னு இருக்கிறோம். ராபிடோ அதாவது இப்போ நடுவில் வந்து சித்தப்பா நடுவில் சேர்ந்த கதையாக ஆயிடுச்சு. இப்போ ஷேடோ ஃபேக்ஸ் வெறும் டெலிவரிக்கு மட்டும்தான் இருந்தானுங்க. வேர்ல்டு வைட் டெலிவரி மட்டும்தான் இருந்தாச்சு. நம்ம வேர்ல்டு வைடு கிடையாது, இந்தியா ஃபுல்லாக வந்தால் இப்போ டெலிவரி பண்ணியிருந்தான். மோஸ்ட் நம்பர் 1ல் இருக்கிறான் அவன் டெலிவரியில். அவன் இப்போ தூக்கின்னு வந்து இப்போ ரேபிடோவும் ஓலா இவனுங்க எல்லாம் பைக் டாக்ஸி விட்ற மாதிரி இவனும் இப்போ பைக் டாக்ஸிக்கு ஏற்படுத்திட்டான். இதில் பார்த்தீங்கன்னா இதுலனா ஒரு வேடிக்கையான ஒரு கூத்துனா, ஃப்ரீ ஜாயினிங் ஜஸ்ட் நீட் டு அப்லோட் டிசி அண்ட் ஆர்சி, அதாவது டிரைவிங் லைசன்ஸ் ஆர்சி புக்கை மட்டும் இருந்தால் போதும்ன்றான். இன்சூரன்ஸை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது. அவனுக்கு அவனை வந்து சம்பாதிக்கிறது மட்டும் தான் அவனுக்கு எய்மு. பின்னாடி உட்காந்துக்கிற கஸ்டமர் இருந்தானா செத்தானான்ற கதை தான் அவனுங்களுக்குலாம். இவனுங்கெல்லாம் நம்ம முளையிலே கிள்ளி எரிஞ்சிடணும். தயவு செஞ்சு 10ஆம் தேதி எல்லாரும் நம்ம போராட்டத்துக்கு வாங்க. வந்து இதுக்கு மேலே நீங்கள் போராடினீங்கன்னா தான் உங்களுக்கான ஊதியமும் உழைப்புக்கானது காசும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லையா இல்லைன்னா பைக் டாக்ஸி நீங்களே எடுத்து ஓட்டுருங்கன்ற. நான் இந்த போராட்டத்துக்கு வரலைன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 4 வருஷத்தில் ஆட்டோ தொழில் அழிஞ்சிடும், 4-5 வருஷத்தில் அழிஞ்சிடும். நீங்களும் பைக் டாக்ஸி எடுத்துன்னு தான் சுற்றுற நிலைமைக்கு இருக்கும். சொந்தமாக ஒரு கை தொழில் தெரிஞ்சு வச்சுக்கின்னு நீங்கள் நாசமாக போகாதீங்க. 10ஆம் தேதி போராட்டத்துக்கு வந்து சேருங்க, போராட்டத்தில் ஈடுபடுங்க. அப்போ தான் உங்களுக்கான உரிமையை நீங்கள் மீட்டு எடுக்க முடியும். இல்லைன்னா நம்ம வாழ்வாதாரத்துலேயும் நம்ம இப்போ குடும்பத்தையும் எல்லாமே எடுத்து நடுத்தரில் வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. அதை 3 வருஷத்தில் எப்படி இருந்தாலும் முடிஞ்சிடும். 3 வருஷத்தில் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. இப்போ நீ ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஓட்டுறீங்க. இப்போ இந்த மாதத்துல இப்போத்துலேருந்து கணக்கில் சொல்கிறேன், ஒரு மாதத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு 10 நாள் இல்லை ஒரு 5 நாள் தான் வந்து உங்களுக்கு சவாரி அடி வாங்குது. இவனுங்க எல்லாரும் பைக் டாக்ஸின்னு வந்து நின்ட்டானுங்க. மாதத்தில் வெறும் 5 நாள் இல்லை ஒரு வாரம் தான் வண்டி ஓட்டுவீங்க. புரிஞ்சுக்கோங்க, ஒரு வேளை சோறு பொங்குறதுக்கே வீட்டுக்கு அடுத்தது நீங்கள் கஷ்டப்பட்டு சாகுற நிலைமைக்கு வந்துடும். ரத்தத்தை சிந்தி தான் நீங்கள் சம்பாதிக்கிற நிலைமைக்கு இருக்குது. இப்பயே ரத்தத்தை சிந்தி தான் சம்பாதிக்கிறோம். இதுக்கு மேலே போகிற காலத்தில் லிட்டர் கணக்கில் ரத்தத்தை சிந்தினா தான் ஒரு வேளை சோறுன்ற நிலைமைக்கு ஆகிடுவீங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் எதிர்த்து போராட பாருங்கள். இப்போ வந்திருக்க ஆட்டோ ஓட்டுற பசங்களுக்கு தான் சேர்த்து தாங்க நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் தயவு செஞ்சு போராட்டத்தை அன்றைக்கி இவனுங்க தான் எல்லாம் போராட்டம் பண்ணுறானுங்க, பைத்தியக்காரனுங்க. நம்ம வண்டி எடுத்து ஓட்டலாம், இன்றைக்கி நல்ல சவாரி ஆகும், எங்கே எவ்வளோ காசு கேட்டாலும் கொடுத்துருவாங்கன்ட்டு இந்த ஒரு நட்பாசியில் போகாதீங்க. அது நீயே உன் சகோதரனுக்கு செய்கிற ஒரு துரோகம் மாரி. அது தயவு செஞ்சு கற்றுக்கோங்க. இதெல்லாம் நான் ஏதுன்னு பெரியவங்க யாருன்னா இப்போ ஸ்டாண்டு பக்கத்தில் யாரோ ஒரு பெரிய ஆட்டோ ஓட்டுறாரு வயசானவர், அவர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேளுங்க. என்ன நடக்குது சென்னையில், என்ன நிலவரன்னு கேட்டு நார்மலாக வண்டி எடுங்க. சும்மா எதனா எத்தனை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு எல்லாம் 10ஆம் தேதி போராட்டத்துக்கு வாங்க.